உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை. கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை. காற்றை போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே. ஆதி கடவுள் ஒன்று தான், அதை காண முடியாது. ஆண் பெஞ்சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றே தான். அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான சிந்தனையோடு நம்ம வாழ்க்கை திறவுகோளுடைய 163வது பகுதி வந்திருக்கிறோம். இந்த பகிர்வு சிறந்த பகிர்வாக நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, இந்த வாழ்க்கை திறவுகோளில் நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பகிர்விலையும் சொல்கிறது பார்த்திங்கன்னா, நாம் இந்த உள்முகமான ஒரு அன்பு, நன்றி, கருணை, சத்தியம், நேர்மை, இந்த மாதிரி ஒழுக்க நெறியை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அந்த வகையில் பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், இது ஒரு அற்புதமான பாட்டு, கவிரசர் கண்ணாசனுடைய பாட்டு. ஆதி கடவுள் ஒன்று தான், அதை காண முடியாது. ஆண் பெண் ஜாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம். அது அப்படியே நிலையை அப்படியே தான் இருக்குது. நாம் தான் தேவையில்லாமல் அதை பொருட்படுத்துகிறோம், மதிப்பீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை என்றார். என்ன காரணம்னா, உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி. ஏன்னா நாம் எவ்வளவோ சொல்லிட்டோம், நாம் எவ்வளவோ முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. நம்ம உள்ளத்தில் நமக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோவிலில் தெய்வமாக இறைமை இருக்குது. அதை நீங்கள் ஆத்மான்னு சொல்லிக்கங்க, சேதனம்னு சொல்லிக்கங்க, என்னன்னு உயிர்னு சொல்லிக்கங்க. ஆனால் இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நாம் எப்போ உணர்கிறோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கையே புலப்படும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் ரம்ஜான் ஒரு நோன்பெல்லாம் இருந்து 30 நாள் நோன்பு இருந்து அந்த ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடினாங்க. ஆனால் உண்மையாகவே கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் உலகம் இன்றைக்கி இல்லை. உங்களுக்கு பாருங்கள், உலகமெல்லாம் எங்கே பார்த்தாலும் போர் சூழல், எங்கே பார்த்தாலும் பராரிகளாக எல்லா ஏழைகளும், பெண்களும், குழந்தைகளும், முதியோரும் தான் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் கூட ஈரான் மேலே, இப்போ நேற்று கூட ஈரான் 4000 கிலோமீட்டர் பாயிற ஒரு ஏவுகணையை அவங்க ஆப்போசிட் பண்ணாங்க. அது என்ன நடக்க போது நடுங்கிட்டு இருக்குது உலகமே. 3வது உலகப்போர் மூன்று ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் குழந்தைகளும் பெண்களும் அங்கே சொந்த ஆப்கானிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பராரியாக ஒரு அனாதைகளாக போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம்னாலே அமைதி. அந்த அற்புதமான மார்க்கத்தை எவ்வளோ அற்புதமாக ஒரு வழியாக வந்த அந்த இஸ்லாமுடைய அந்த 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 மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஐயா எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாருன்றதை அதை பற்றி படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், உணர்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு மைக்கேல் ஹார்ட்னு ஒருத்தர், ஒரு ஆங்கிலேய பெரிய எழுத்தாளர், இதுவரைக்கும் தோன்றிய சமூகத்தில் ஒரு 100 பேரை மிகச்சிறந்த 100 பேர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். அது தமிழில் கூட வந்திருக்குது. ஆனால் பாருங்கள், அதில் முதல்ல அவர் சொல்கிறது யாரான்னா, தூதுவராக வந்த ஒரு இறை தூதராக அவதரித்த திரு நபிகள் நாயகம் ஐயாவை தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாழில் கூட சமாதானத்தை தான் கொண்டாந்தார். அவர் ஒரு உலகியலை கூட இறையியலாகவே மாற்றினார். ஒரு இறையியல் தனியாக கிடையாது, உலகியலே இறையியலாக மாற்றின ஒரு அற்புதமான ஒரு இறை தூதர் அவர். ஏன்னா அந்த நோன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 30 நாள் நோன்பு இருந்தால் பாருங்கள், சத்தியத்தை பேசுவதற்கு மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருக்கும்போது அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறாரு, உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பட்டினியாக பசியாக இருக்கும்போது தான் ஏழைகளை பற்றி புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அன்பாக பேசணும், கருணையாக நடந்துக்கணும். சலாம் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையும் சலாம் பண்ணணும். எல்லாருக்கும் சலாம் பண்ணும்போதும் நீங்கள் தாழ்வாக பணிவாக இருக்கணும். 2 பேர் சந்திக்கிற போது யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் பெருமையை நாடாதவங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பொக்கிஷங்களை அந்த நபிகளையா கொடுத்துருக்கிறார். அவர் வழியாக குரான் இறக்கப்பட்டது. ஆனால் என்ன திருக்குரான் சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரே சொல்கிறார் ஒரு இடத்துல, இதுவரையில் இருந்த தூதுவர்களால் பல அதிசயங்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர், பல அதிசயங்களோடு அற்புதங்களோடு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. என் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட அதிசயம் எதுனா குரான், திருக்குரான் சொல்கிறார். ஏன்னா
நம்ம நபிகள் நாயகம் ஐயாவுடைய வாழ்வியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோளாறுகள், இவ்வளோ பூசல்கள், நமக்கு ஏன் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக நடக்குதுன்னா அந்த அமைதியும் அந்த அந்த அற்புதமான சுடராக இருக்கின்ற அந்த பொக்கிஷத்தினுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு இஸ்லாம் தான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது உலகத்தினுடைய எல்லா மாதமும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அவர் சொன்ன பாருங்க, அந்த 100 பேரில் முதல்ல சொல்கிறாரு இவர் முகமது நபிகள் ஐயா தான் சொல்கிறாரு, இரண்டாவது சரசைக் நியூட்டன் சொல்கிறாரு, மூன்றாவது இயேசு பிரானை சொல்கிறாரு, நாலாவது கௌதம புத்தரை சொல்கிறாரு, ஐந்தாவது கன்ஃபியூஷியஸை சொல்கிறார். இந்த முதல்ல 100 பேரில் இந்த முதல் 5 பேர் தான் சொல்கிறாங்க. அதில் கூட முதல்ல இவரை தான் வைக்காங்க. என்ன காரணம்னா அவருடைய வாழ்வியலுடைய தன்மை எப்படி இருந்ததுன்னா அவருக்கு பின்னால் தான் அந்த இஸ்லாம் உலகமெல்லாம் பரவிட்டே போய் எங்கோ ஆப்பிரிக்காவுடைய மூளை முடுக்குகளெல்லாம் போச்சு. அது மட்டும் இல்லை, நிலைப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, பின்னால் வர்ற சந்ததிகளுக்கு அவர் வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்வியலை கற்பிச்சுட்டு போனார். நபிகள் ஐயா காலத்துக்கு முன்னால் ஒரு நாளைக்கு ஒரு சாமி இருப்பாங்களா, ஒரு உருவம் இருக்குமா, 360 நாளுக்கு 365 கடவுளை கொண்டாடி இருக்காங்க, கும்பிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பூசல்கள், ஏகப்பட்ட குழுக்கள், இனக்குழுக்கள், இதையெல்லாம் இவர் தன்னுடைய அன்பின் சாகசத்தால் வீரம் இருந்தது. எங்கே மெக்கா விட்டு மதினாவுக்கு போகிறாரு, அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடம் கடுமையான போர் நடக்குது, திருப்பி போர் நடக்குது. அதுக்கப்புறம் 630 அவர் மறுபடியும் அந்த இறைமையை எல்லாருக்கும் சொல்கிறாரு. சொல்லி முடித்து 632 கிட்டத்தட்ட கிபி 570 632 வரைக்கும் தான் அவருடைய வாழ்வியல். ஆனால் பாருங்கள், இன்ன வரைக்கும் அவருடைய அந்த இறை தூதராக இருக்கிற அந்த அல்லாஹ்னா அரபில் உங்களுக்கு தெரியும் இறைவன்னு பேர், அந்த இறை தூதராகவே அவர் வாழ்வியலோட செப்பரேட்டார். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா 3 விஷயங்கள் தான் அந்த இஸ்லாமில் மிகச்சிறந்ததாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா வணங்கி வாழணும், முதல்ல வணங்கி வாழணும், ரெண்டாவது வழங்கி வாழணும், வழங்கி வாழணும், மூன்றாவதா இணங்கி வாழணும். இந்த 3 தான் முக்கியமாக சொல்கிறாங்க இஸ்லாம் மதத்தில். அவர் காட்டின நிறைய அதுதான். இப்போ பாருங்கள், இந்த வணங்கி வாழணுன்றது 2 அர்த்தம். நம்ம மனிதர்களை வணங்குறது முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னால் இறை அச்சம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த இறை அச்சம் யாருக்கு இறை அச்சம் இருக்கிறதோ அவர்களால் தான் அந்த உண்மையான நான் சொன்ன பாருங்க நன்றி உணர்ச்சி, அன்பின் உணர்ச்சி, அந்த இறை உணர்ச்சியை நம்ம பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த வணங்குதல் என்பதே இறை அச்சத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வழங்கி நீங்கள் வாழணும். அதனால தான் ஜகாத்துன்னே ஒரு வரி வைக்கிறார், ஏழைகளுக்கான ஒரு வறியவர்களுக்கான வரியே வைக்கிறார். உன்னுடைய சம்பாதித்ததில் நீ ஒரு பகுதியை நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஜகாத்தை அவர் தான் உருவாக்குறார். மூன்றாவது இணக்கமாக வாழணும், இணங்கி வாழணும். இந்த இணங்கி வாழற தன்மை தான் இப்போ நம்ம பாருங்கள், உலகமெல்லாம் பூசலுக்கும், உலகமெல்லாம் பொறாமை போட்டிக்கும், உலகமெல்லாம் கலகமாக இருக்கிறதுக்கும் காரணமே என்னென்னா இந்த இணக்கமாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கணும். ஏன்னா நாம் எல்லோருமே ஒன்றுக்குள் ஒன்றானவர்கள், ஒரே தாயில் பிறந்தவங்க, ஒரே கொடியில் இருக்கிறவங்க, ஒரே காற்றைத்தான் சுவாசிக்கிறவங்க. எங்கே பிறந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் எந்த மார்க்கத்தில் நம்ம இருந்தால் கூட நாம் எல்லாம் சகோதரர்கள்ங்கிற உண்மையான தன்மையை நான் உணரவில்லை. அதுதான் இணக்கமான சூழலை கொண்டாந்தார். அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, வக்ஃபுன்னு சொல்கிற மாதிரி, வக்ஃபு வாரியம். அந்த வக்ஃபு வாரியமே வக்ஃபுன்னா அரபில் நிலை நிறுத்துதல் என்று பேர், நிறுத்துதல்னு பேர், தடை செய்தல்னு பேர். என்ன பாருங்கள் எவ்வளோ சூட்சம். தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கும் நெறிக்கு மட்டுமே அவர் வாழ்வில் கொண்டு வரல, அதை விட சமூகத்துக்கு என்ன நெறி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். இந்த வக்ஃபுன்றதை என்ன சொல்கிறாங்க, ஒரு இஸ்லாமில் பிறந்தவங்க அவங்களுடைய சொத்துக்கள் என்னதான் அவரே சேர்த்துருந்த சொத்தாக இருந்தால் கூட அவரால் ஒரு பங்கு தான் எதுக்குமே எழுத முடியும், ஏதோ தான் பண்ண முடியும். ஒரு சொத்தில் 3 பங்கில் ஒரு பங்கை தான் என்ன வேணால் பண்ண முடியும். 2 பங்கை அவர் கம்பல்சரியாக கட்டாயமாக அவருடைய வழி தோன்றல்களுக்கு அவருடைய கால்வழி சமூகத்துக்கு, அதாவது அவருடைய பின்னால் இருக்கிற சந்ததிகளுக்கு அந்த 2 பங்கை அவர் எழுதியாகணும். ஒரு பங்கை தான் என்ன ஒன்றா பண்ணணும். அந்த என்ன ஒன்றா பண்ணுறதில்ல, வக்ஃபுக்கு நீ பண்ணினா, அதாவது அதை கூட பாருங்கள் கட்டாயம் இல்லை. அந்த வக்ஃபு ஏன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வக்ஃபு சொன்ன பாருங்க நிலை நிறுத்துதல்னு பேர். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த பூமி, அல்லாஹ் படைத்த பூமி, அந்த பூமியில் அந்த பூமி அவனுக்கே கொடுக்கணும் போது அவனுக்கே கொடுக்கணும் கோயில் கட்டுறதுக்காக இல்லை. அந்த சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் வாங்க முடியாது. ஒரு காரணம், அதை யாருமே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி சொல்லுவாங்க பாருங்கள், அது கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது கொடுத்தது தான். அது யாருக்கு போய் சேர்ந்த சொத்தெல்லாம்னு பார்த்தா அந்த சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப கீழே இருக்கிறாங்க பாருங்கள், வாழ முடியாதவங்க, வறியவர்கள், விதவைகள், குழந்தைகளோடு இருக்கிறவங்க, ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போய் ஒரு கணவனால் கைவிடப்பட்டவர்கள்,
முதியவர்கள், குழந்தைகள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த சொத்து வந்து சேர்ந்து அந்த சொத்தின் மூலமாக அவங்க வாழ்வியலை அனுபவிக்கணுன்றதுக்காகவே இந்த வக்ஃபில் வந்து முக்கியமாக அதை கருதுகிறாங்க. அதனால தான் வக்ஃபில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பண்ண முடியாது. இது குறித்து நபிகளுடைய அவருடைய வாழ்வியலே வருது. ஒரு பெரிய செல்வந்தர் வராரு, வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய மொத்த செல்வத்தையும் நான் அந்த வக்ஃபுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நபிகளார் கேட்குறாராம், சரி அப்போ உன் வழித்தோன்றலுக்கு என்ன செய்ய போகிறேன், உன் வழித்தோன்றலுக்கு என்ன வச்சுருக்கிற, அவங்க அப்படியே விட்டுற வேண்டியதானா, அவங்களுடைய வாழ்வியலுக்கு என்ன செய்ய போகிற, அவங்கள பராரியாக விட போறியா, அவங்க அனாதையை விட போறியான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார் செல்வந்தர், அப்போ ஒன்று செய்கிறேன், என்னுடைய இதில் 2 பங்கு எழுதிடுறேன் அப்படின்றாரு. 3 பங்காக பிரித்து நான் 2 பங்கு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அதுக்கும் அமைதியாக இருக்கிறாரா நபிகள் நாயகம். அதுக்கப்புறம் சரி 3 பங்கில் 1 பங்கு நான் கொடுக்குறேன், 1 பங்கு நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லும்போது தான் அவர் சம்மதித்து தலையை ஆட்டுறாராம். பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, அதை கூட வந்து வாயில் சொல்லலை அவர். அது எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த 1% நீ கொடுத்துரு, உன் வழி தோன்றர்கள், உன் வழி சமூகம் இருக்கிறதா, உன்னுடைய குடும்பத்தின் வழியாக வராங்க, உனக்கு பிறந்த பிள்ளைகள், உனக்கு பிறந்த சொந்தக்காரங்க, அவங்களுக்கு நீ 2 மடங்கு சொத்தை வச்சு தான் போகணும். இது பாருங்க, ஒரு தனி மனித நெறியும் தனி மனித ஒரு வாழ்வியலும் விட ஒரு சமுதாயம் அவங்களுக்கு பின்னால் அவரும் கஷ்டப்படக்கூடாது, அந்த 1 பங்கு இருந்தால் போதும், இதுவே வறியவர்களுக்கு போதும்னு சொல்லி இது ஒரு கட்டாய வக்ஃபு, ஒரு கட்டாயம் ஆக்கினாரான் நபிகள் நாயகம். அதிலிருந்து தான் அது வந்து தான். ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக உளவியல் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, ஏன் வந்து ஓஷோ கூட ரொம்ப சொல்லுவார், நபிகள் நாயகம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த இறை நம்பிக்கையாளரை பார்க்க முடியாது. நிறைய நான் சொல்லியிருக்கேன், நிறைய பதிவு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன அதை தாத்பரியம் இருக்குது அப்படின்னா, இப்போ கம்யூனிஸ்ட் வந்தது, பொது உடைமை வந்தது, பொது உடைமை வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க எல்லாரும், மேட்டையெல்லாம் இறக்கு, பணக்காரெல்லாம் அழிக்கணும், எல்லாரையும் சமமாக்கு, பணத்தை எல்லாம் நிரப்புன்றாங்க. ஆனால் என்னாச்சு, கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு, ஆட்சியாளரை சார்ந்து இதெல்லாம் அடிக்கிறேன், இவங்க மேலேருந்து பிடிச்சு தரேன் மேட்டையெல்லாம் நான் வந்து சரிச்சு நான் பள்ளத்தை நிரப்புறேன்னு சொல்லி என்னாச்சு, கடைசியில் அந்த ஆட்சியாளர்கிட்டையே ஒரு இனம் உருவாகி போச்சு. கடைசியில் அது சரியாக வரல. ஆனால் இவர் பாருங்கள், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும், எந்த காட்சி மாறினாலும், எப்பேற்பட்ட குழுக்கள் மாறினாலும், அந்த குழுக்களை விட இந்த வக்ஃபு எப்பவுமே நிற்கணும், இந்த வக்ஃபு வாரியம் வந்து எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஏழ்மை இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு பயன்படணும்னு சொல்லுவாங்களாம். அதனால தான் அந்த இஸ்லாம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, தீர்ப்பு நாளில், மறுமை தீர்ப்பு நாளில் வந்து அல்லாஹ் கேட்பார், நீ 5 வேளை தொழுது முக்கியம் இல்லை, நீ 50 கடமைகளை செய்தது முக்கியம் இல்லை, உன் பக்கத்திலே இருக்கிற வறியவனை, உன் பக்கத்திலே வயிறாக ஒட்டி இருந்து பசியாக இருந்தான் பாருங்க, அந்த பசியாக இருந்தவனை, உதடுகளெல்லாம் உழந்து போனவனை, அவனை நீ கவனிச்சியா, அவனை நீ பார்த்தியா, அவனை ஏன் நீ பார்க்கலேன்னு அந்த கேட்குற கேள்வி கேட்பானே, நீ என்ன செய்வேன்னு கேட்பாரான் நபிகள் நாயகம் ஐயா. என்ன காரணம் பாருங்க, நம்மளுடைய இந்து மதத்தில் கூட நம்ம சொல்கிறோம், இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்து மதத்தில் நீங்கள் வந்து நீங்கள் சம்பாரித்த சொத்தை நீங்கள் யாருக்கு ஒன்றா எழுதிக்கலாம், பூனைக்கு எழுதலாம், நாய்க்கு எழுதலாம், நீங்கள் யாருக்கு ஒன்றா எழுதலாம், என்ன ஒன்றா செய்யலாம். ஆனால் இங்கே பாருங்கள் அப்படி கிடையாது. அவங்க உங்களுடைய சொத்துக்களில் 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதி தான் நீ வக்ஃபு பண்ண முடியும், வேற பண்ணிக்கலாம், ஆனால் 2 பகுதி கட்டாயமாக உன் சந்ததிகளுக்கு நீ கொடுத்தே ஆகணும்னு ஒரு வரையறை வைக்கிறாங்க. அதனால தான் இன்னும் சொல்லப்போனால் நாமெல்லாம் பாருங்கள், ஒருத்தரை வந்து கேட்டு இல்லைனா தான் தண்டனை. நம்ம தர்மத்தை, இந்து தர்மத்தில் ஒருத்தர் கேட்டு கொடுக்கலாம் தான் தண்டனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், நீ ஏன் செய்யாததுக்கே தண்டனை, அந்த எண்ணம் கூட உனக்கு ஏன் வரல, நீ ஏன் செய்ய நீ மறுத்த, அந்த எண்ணம் உனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டே மறிப்பாங்க அப்படின்னு அந்த இஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இதை ஏன் கொண்டு வரேன்னா, வியத்தகு அந்த பொக்கிஷங்கள் எங்கே உங்களுக்கு வரும்னா அந்த நோன்பில் தான் வரும். அந்த 30 நாள் நோன்பு, அதுக்கு சொல்கிறது தான் இவ்வளவு எடுத்தேன். அந்த நோன்பு தான் அற்புதமான அதிகாரம் வைக்கிறார். 27வது அதிகாரம், வள்ளுவ தெய்வம். அவர் முதல் சொல்கிறதே, உற்றானோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்றார். உற்றநோய் நோன்றல்னா உனக்கு வந்த அந்த நோய்களை துன்பங்களை பொறுத்து கொள்ளு, ஏன்னா உன் துன்பங்களை பொறுக்கத்தான் உனக்கு அந்த உள்ளிருந்து அந்த உள்ளே இருக்கிற ஒரு ஜோதி சொன்ன பாருங்க, இப்போ சொன்ன பாருங்க, உள்ளத்தில் உள்ளவனே அது உனக்கு புலப்படும். ரெண்டாவது உயிருக்கு உருகன் செய்யாமை, உற்றநோய் நோன்றல் வரும்போதே உன் நோய்களெல்லாம் நீ பொறுத்துக்கும் போதே மற்ற உயிர்களுக்கு நீ செய்ய மாட்டேன், ஏன்னா உன் உயிர் தான் அங்கே இருக்குது தான் உங்ககிட்ட இருக்குது தெரிஞ்சு போயிடும். ஒன்று அதை போலவே அதில் 7வது குறள் சொல்லுவார், சுடச்சுட ஒளிரும் சுடச்சுட பொன் போல ஒளிவிடும்
துன்பம் சுட சுட நொறுக்கியிருப்பவர்க்கின்றார். அப்போ என்னென்னா, எப்படி தங்கத்தை வந்து நம்ம சுட 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 மிளிர்கிறதோ அதை போலவே தவம் செய்ய செய்ய அதுக்கு எதிராக நெருப்பு அப்படின்னா துன்பம் தான் சொல்கிறாங்க. அப்போ துன்பத்தை ஏற்றுக்கொள், துன்பத்தை வாங்கிக்கொள். அதனாலயும் மகா பொறுமையாளன் தான் அல்லாவுக்கு பிரியமானவன் ஒரு வார்த்தையே வரும் இஸ்லாமில். மகா பொறுமையான நம்ம இருக்கணும், அந்த பொறுமையை நம்ம இழந்துடும். அதனால தான் அது ஒன்று சொல்லுவார். ஆனால் கடைசியில் அதை முடிக்கும்போது தான் இந்த தவத்தில் கடைசி 270வது குறளில் வரும், இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். ரொம்ப அற்புதமான குறள். அதாவது இந்த 270வது குறளை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஏன் இல்லாதப்பட்டவங்க அதிகமாக இருக்கிறாங்க, இருக்கப்பட்டவங்க கம்மியாக இருக்காங்கன்னா பணம் இருக்கிறவங்க செல்வம் இருக்கிறவங்க அர்த்தம் இல்லை. இங்கே மனிதனாக பிறந்து மனிதனாக இருக்கிற குணங்கள் நம்மக்கிட்ட ஏன் இல்லை, பண்பு ஏன் இல்லை, மனிதத்துவம் ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, இலர் பலர் ஆகிய காரணம்னு சொன்னால் செல்வம் மட்டுமே காரணம் இல்லை. செல்வத்தை நினைக்காதீங்க, நிறைய பொழிப்பு அதான் சொல்லும், அது காரணம் இல்லை. மனிதனாக பிறந்து மனிதனாக நம்ம ஏன் இல்லை, மனித தன்மைகள் ஏன் நமக்கு நிறைந்து இல்லை, மனித குணம் நமக்கு ஏன் இல்லை, மனித பண்பு ஏன் இல்லை, கருணை ஏன் இல்லை, அன்பு ஏன் இல்லை, நடுநிலைமையில் நமக்கு ஏன் மனசு வரமாட்டேங்குது, அருள் தன்மை நம்மக்கிட்ட ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், பலர் நோலாதவர். இலர் பலர்னா நம்ம மனிதத்தன்மை இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறோம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அப்போ என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் பேர் தான் தவம் பண்ணுறாங்க. அந்த தவம் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு புரியுது, அந்த மாண்புமிகு மனிதத்தன்மையெல்லாம் அவங்களுக்குள்ளே எழுது, மற்றவங்களுக்கு எழலை. அதுதான் காரணம். அதனால தான் அவங்க எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எந்த நிலையிலும் கொடுத்து வாழ்வாங்க, எந்த நிலையிலும். அதுக்கு முன்னால் ஒரு குறளை வைப்பார். அதாவது அந்த சொன்ன பாருங்க 270, 269, 268 ஒரு அற்புதமான குறள். தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்றார். அதாவது என்னென்னா, தன் உயிர் தான் அறப்பெற்றானை எப்போ உங்களுக்கு வரும்னா, சுட சுட ஒரு பொன் போல ஒளிர மாதிரி துன்பம் வந்து பாருங்க, துன்பம் வந்து 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 நம்ம பட்டு நாம் எல்லாம் புரிந்து கொள்கிற போது நாம் எல்லோரும் ஒருமையின் கீழ் தான் இருக்கிறோம், ஒரே சுவாசத்தில் தான் இருக்கிறோம், ஒரே மூச்சில் தான் சுவாசிக்கிறோம். நாம் எல்லோருமே அப்படின்னு இருந்தால் இந்த உலகத்தில் பூசல் வராது, போட்டி. அதனால தான் இந்த நோன்பாக இருந்த 30 நாட்களுக்கு பின்னால், இந்த ரம்ஜான் நோன்புக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நோன்பை அதோடு மட்டும் முடிச்சுக்கூடாது. நாம் எப்பவும் எந்த நாளத்திலும் எந்த காலத்திலும் அப்படியே இருக்கணும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கோவிலில் மட்டும் புனிதமாக இருந்தால் போதாது, கோவிலுக்கு வெளியே வந்தாலும் புனிதமாக இருக்கணும். அதை ஏற்றிக்கிட்டு நம்ம வரணும். சார்ஜ் ஏற்றிட்டு வர மாதிரி, ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றிட்டு வர மாதிரி நம்ம வரணும். எப்போவுமே அந்த நன்றி உணர்ச்சியோட நல் எண்ணத்தோடவே வாழ்வில் வாழறது தான் உண்மையான வாழ்க்கையின் திறவுகோல். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் டீனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால், அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.